வெல்கம் பேக் டு செட்டிநாட்டு சமையல். இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் மண்டி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு இந்த மண்டி வந்து சைட் டிஷ்ஷுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, சப்பாத்தி கூட எடுத்துக்கலாம், சப்பாத்தி தோசை கூட எடுத்துக்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இந்த செட்டிநாடு சைடில் வந்து இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது வந்து அரிசி களைஞ்ச தண்ணியில் உப்பும் புளியும் ஊற போட்டிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் புளி வந்து அதோட ஊற போட்டிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு பெரிய கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்து, சோம்பு, ஜீரகம் எல்லாமே 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தோடனே நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். செட்டிநாடு சைடில் இந்த மண்டி வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. எப்படின்னா வந்து ஒரு மதியானம் லஞ்ச்லேயும் இருக்கும். ஒரு தயிர் சாதம்னாலே இந்த மண்டி இல்லாமல் இருக்காது. அதுவும் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு பொரியல் செய்ய முடியல அப்படின்னா கூட வந்து இந்த மண்டி வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான செய்யக்கூடியதும். இதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில். அதை இதோட சேர்த்து நல்லா அந்த வலுவலுப்பு தன்மை போக வதக்கிக்கலாம். சிம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் அது நல்லா வதங்கட்டும். இதுக்கு வந்து மாங்காய் வத்தல் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி இந்த மாம்பழ சீசன் போது ஏப்ரல் மேலே போட்டு வச்சுக்கிறது. மூக்கு மாங்காய் வாங்கி கட் பண்ணிவிட்டு அதை நல்லா உரசிட்டு உப்பு வச்சு உரசிட்டு அதை காய வச்சோம்னா மாங்காய் வத்தல் ஆயிரும். இதுக்கு தேவையான கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ அந்த வலுவலுப்பு தன்மை நல்லா போயிடுச்சு. இப்போ இதுக்கு காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகா தான் சேர்த்துக்க போகிறோம். நான் 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அதை நல்லா 4ஆக வகுந்துட்டு சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு மிளகாத்தூளெல்லாம் சேர்க்க மாட்டோம். இந்த பச்சை மிளகா தான் காரம். 1/4 கிலோ வெண்டைக்காய்க்கு 4 பச்சை மிளகா. நீங்கள் உங்களுக்கு கூட வேணும்னா இன்னும் 2 கூட சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வெள்ளை கொண்டக்கடலை எல்லாம் கூட சேர்ப்பாங்க. நம்ம இஷ்டம்தான். அது கூட சேர்த்துக்கலாம். நாள் ஊற வச்சுட்டு காலையில் அவிய வச்சுட்டு குக்கரில் 2 விசில் விட்டு அவிய வச்சுட்டு அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் திடீர்னு செஞ்சதுனால கொண்டக்கடலை எல்லாம் சேர்க்கலை. இதுக்கு தக்காளி பழமும் சேர்த்தாச்சு. அதையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய உருளைக்கிழங்கை தண்ணியில் நறுக்கி போட்டிருக்கேன். கலர் மாறக்கூடாதுங்கிறதுக்காக தண்ணியை நல்லா இருத்துட்டு அந்த உருளைக்கிழங்கையும் இதோட சேர்த்துக்கலாம். கடைசியில் தான் உருளைக்கிழங்கு சேர்க்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி புளி தண்ணியிலையும் நம்ம அரிசி களைஞ்ச தண்ணியிலையும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால நீங்கள் இந்த வெண்டைக்காய் இதுக்கு மட்டும் தேவையான அளவு கரெக்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா உப்பு ஜாஸ்தியாக போயிடாமல். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. சின்ன வெங்காயம், வெண்டைக்காய், பச்சை மிளகா, தக்காளி, உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ அந்த அரிசி களைஞ்ச தண்ணியை புளி போட்டு வச்சுருக்கோம்ல அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கரைச்சிட்டு திப்பி இல்லாமல் நல்லா இது பண்ணிவிட்டு கரைச்சிக்கலாம். கரைச்சி இதோட சேர்த்தாச்சு. இப்போ இந்த தண்ணியிலே இது நல்லா வேகட்டும். இப்போ இந்த சைடு மாங்காய் வத்தலை நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கலாம். ஒரு தடவை கழுவி எடுக்கும் போது அதில் எதுவும் டஸ்ட்டு இருந்துச்சுன்னா இதுவாயிரும். அதுக்காக ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதோட சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் வந்து இந்த மண்டி வந்து பாதி வெந்துக்கிட்டு இருக்கும் போது தான் மாங்காய் வத்தல் சேர்க்கணும். முதல்லே சேர்த்துட்டோம்னா கரைஞ்சி போயிடும். அதனால பாதி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கும் போது இந்த மாங்காய் வத்தலை சேர்க்கணும். இந்த மாங்காய் வத்தலில் குழம்பும் வைப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அது இன்னொரு ரெசிபி போடுறேன். பாருங்கள், சட்டுன்னு வெந்துருச்சு. ஈஸியாக இருக்குது இந்த டிஷ்ஷு. பாருங்கள் எவ்வளோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான். இந்த மண்டியை வந்து சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
வெண்டைக்காய் இருந்தால் டக்குன்னு இதை செஞ்சிடலாம். ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.